அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வளலாதிவ்ய திருவடிகளே சரணம். வணக்கம். இன்றைக்கு நாம் சிந்திக்கக்கூடிய அகழ்வரிகள் 61, 62. அகழ்வரி: சமயம் கடந்த தனிப்பொருள் வெளியாய் அமையும் திருச்சபை அருட்பெருஞ்சோதி. இந்த வரிக்கான விளக்கம்: இதற்கு முன் வரியில் என்றாதிய சுடர்க்கு இயல்நிலையாய் அது அன்றாம் திருச்சபை அருட்பெருஞ்சோதி என்பதை நாம் பார்த்தோம். அந்த திருச்சபையை இடமாக கொண்டுள்ள பரிபூரண பொருளை விளக்கவே சமயங்கள் தோற்றப்பட்டன. ஆனால் எந்த சமயத்தாலும் முழுமையை உள்ளவாறு உணர்த்த முடியவில்லை. சமயங்களை தோற்றிய ஞானிகள் அனுபவத்தை பிறர்க்கு விளக்க சில உருவங்களை கற்பித்தார்கள். பின்னர் வந்தவர்களோ கற்பனைகளை உண்மை என்று தாம் நம்பியதுடன் மற்றவர்களும் நம்புமாறு செய்துவிட்டார்கள். முடிவாக உண்மை என்பது அடியோடு மறைந்து போனது மட்டுமின்றி கற்பனையாக காட்டப்பட்ட சமயங்கள் அவற்றில் கூறப்பட்டுள்ள தெய்வ உருவங்களுமே நிலையானதாக மக்கள் மத்தியில் நின்றுவிட்டன. பாவங்களை மன்னிக்குமாறு வேண்டுவதும் நன்மைகளை தருமாறு பிரார்த்திப்பதும் ஆகிய புற வழிபாட்டோடு சமயங்கள் நின்றுவிட்டன. சரியை, கிரியை, யோகம், ஞானம் ஆகிய 4ல் முடிந்த முடிவாகிய ஞானவழி நிற்கும் ஞானிகள் மட்டுமே இறைவனை தன்னுள்ளே காண முயற்சி செய்கிறார்கள். இவர்கள் மட்டுமே வெளி அனுபவத்தை பெறக்கூடியவர்கள். சமயங்கள் தருகின்ற எல்லா விளக்கங்கட்கும் அப்பால் ஒப்பற்ற பொருளாய் விளங்குகின்ற வெளியாய் அமைந்துள்ள திருச்சபையை இடமாக கொண்டுள்ள அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே என்பது இந்த வரிக்கான விளக்கமாகும். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வளலாதிவ்ய திருவடிகளே சரணம். ராமலிங்கா அபயம், ராமலிங்கா அபயம், ராமலிங்கா அபயம் அபயம்.